வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையில் கன்னி ராசிக்கு 12 குடையர் 12ஆம் இடத்தில் அமையப்பட்டு ராசிநாதன் 11ஆம் இடத்திலே அமையப்பெற்று 2-9 யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4-7 குரு பகவானும் 10ஆம் இடத்தில் அமையப்பெற்று 4ஆம் இடத்திலே இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக தாய்மார்களில் அன்பு ஆதரவுகள் தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. வரன் அமையாதவங்களுக்கு வரன் கிடைக்க பெறுகின்றது. இங்கே 7 குடையவர் பலம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை சுகசனத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கல்யாண வைபவங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே தனக்காரகன் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் மிகவும் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் சுய நட்சத்திரத்திலே 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 2 குடையவனும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அவர் 11ஆவது இடத்தில் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 2-9 குடையர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனும் 11ஆவது இடத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அப்போ உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள் சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொழில்களிலே செதுக்கக்கூடிய ஒரு அற்புதம் தொழில்களின் மாற்றத்தையும் உயர்வுகளையும் பொருளாதார மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்க பெறுகின்றது. கோச்சார ராசி பலன்களிலே கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு குரு சுக்கிரன் தொடர்பு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெயர் புகழ் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் அமையாதவர்களுக்கும் அமையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலிருந்து இங்கே செவ்வாய் சனியின் பார்வை என்பது ஒரு சில கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் 8 குடையர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவையில்லாத கோபங்களும் தேவையில்லாத தடை தாமதங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்தை குருவின் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. இந்த குருவின் தொடர்பு கிடைக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கும். அந்த வகையிலே குருவின் பார்வை உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 2-9 பாக்கியாதிபதி தகப்பனார்களின் மேன்மைகளும் உயர்வுகளும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற பெரிய மனிதர்களின் தொடர்புகள் தாய் தகப்பனால் உயர்வுகளும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கன்னி என்பது புதன் பகவானுடைய ராசி. இது நிலராசி உபயராசி என்று சொல்லக்கூடிய ராசி. ஆட்சி உச்சம் பெறக்கூடிய புதன் பகவானுடைய ராசியிலே ரொம்பவும் தெளிவாகவும் சரியாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ராசி என்று சொல்லக்கூடியது. இது ஒரு உபயராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி பலம் பெற்று 11ஆவது இடத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற 11ஆவது இடத்திலே எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் கல்யாண வைபவங்கள் அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது மிகவும் அற்புதம்.